அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஈரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது மட்டன் ஈரல் நான் வாங்கி செஞ்சிருக்கேன். வேலையிலேருந்து வந்தவங்க சூடாக ஏதாவது நான்வெஜ் ஃப்ரை பண்ணி சாம்பார் சாதம் இல்லை ரசம் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போம். அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷத்தில் நீங்கள் இதை சமைச்சிடலாம். நான் ஈரல் வாங்கிட்டு வாஷ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. சரி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதால நான் அந்த கொழுப்பு சேர்த்து நான் சமைக்க போகிறேன். ஈரலில் கொஞ்சம் கொழுப்பு கொடுத்துருக்காங்க, மட்டனோட கொழுப்பு. ஸோ 2-3 வாட்டி நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் தண்ணி நல்லா ஃபில் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நான் நல்லா கிளற போகிறேன். இந்த மாதிரி நல்லா பெசரும் போது வேறு ஏதாவது தேவையில்லாத கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா செத்துடும். ப்ளஸ் நான்வெஜ்ஜோட ஸ்மெல்லும் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போயிடும். அதனால் நீங்கள் மீன் இல்லை சிக்கன் இல்லை வேறு எந்த நீங்கள் நான்வெஜ் வாங்கி சமைச்சிங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் குறைஞ்சிரும். ப்ளஸ் தேவையில்லாத கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் செத்துடும். நல்லா பெசர்னதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் போட்டு அதே மாதிரி நான் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை உள்ள பவுலில் நான் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா அடியில் வடிகட்டிடும். அதுக்காக தான் இந்த ஓட்டை உள்ள பவுலில் நான் போடுறேன். தண்ணி சொட்டிகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இரும்பு கடாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்படி இல்லைன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் அந்த 1 ஸ்பூன்லேருந்து பாதி அளவுக்கு சின்ன ஜீரகம், சின்ன பட்டை 1, அதுக்கப்புறம் 1 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ இதை எடுத்திருக்கேன். இது எல்லாமே இரும்பு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது பொரிய ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். நான் வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஈரல் அப்படியே நான் போட்டிருக்கேன். ஈரல் எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம ஃப்ரை பண்ணுறதால நான் இதை எதுவும் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் 10 நிமிஷத்தில் நம்ம சமைக்க போகிறோன்னு. அதனால் நான் வெங்காயம் தக்காளி எதையுமே நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலை. கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈரலை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம 10 நிமிஷத்தில் செய்ய போகிறோம். அதனால் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. தண்ணி நம்ம கொஞ்சம் கூட விடலை. அதுவே ஈரலில் இருக்கிற தண்ணியே எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் 5 நிமிஷத்துலையே சுண்டி அந்த தண்ணியெல்லாம் வெளியே விட ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு 2 பெரட்டு பெரட்டலாம். ஏன் அப்படின்னா இந்த டைமில் தண்ணி ஃபஸ்ட்டு ஈரல்லேருந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஈரலே வேகிறதுக்காக இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும். அப்போது இதெல்லாம் போட்டு நீங்கள் கிளறினதால அதோட ஃப்ளேவர்ஸ் இதில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த கேப்பில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிறத பவுடர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே தண்ணி சுண்டி வந்துடும். ஸோ தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சுண்டி வந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு இப்போ நம்ம 2 பெரட்டு மட்டும் பெரட்ட போகிறோம். தண்ணி சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறது முன்னையே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, மிளகு சோம்பு ஜீரகம் அந்த பட்டை இதெல்லாம், அந்த பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வேறு எந்த கரம் மசாலா வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ஈஸியாக சமைச்சிடலாம். ஸோ 2 பெரட்டு மட்டும் பெரட்டுங்க, இல்லைனா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு பெரட்டிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இது நம்ம ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. கொத்தமல்லி புதினா போட்டு மறுபடியும் 2 பெரட்டு பெரட்டுங்க. இது நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன்னா மகேஷ்காக டெடிகேட் பண்ணுறேன். அவங்க தான் ஏதாவது நான்வெஜ் ஏதாவது ரெசிபி சீக்கிரமாக செய்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க பேச்சுலர், ஸோ அவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். பேச்சுலர் மோஸ்ட்லி நான்வெஜ் வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ மகேஷ் உங்களுக்காக இது. சாம்பார் இன்னொரு சைடில் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், எதுவும் காய் எதுவும் போடாத சாம்பார். ரொம்ப ஈஸியாக இதுவும் செஞ்சிடலாம். வேணும்னா சொல்லுங்கள், இந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேலையை விட்டு வரும்போதே நீங்கள் மட்டன் ஈரல் வாங்கிட்டு வாங்க.
வாங்கிட்டு வந்து 10 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு சூப்பராக சாப்பிட்றலாம். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பேச்சுலர் வந்து ஈஸியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கான ரெசிபி இது. ஸோ பேச்சுலர் ட்ரை பண்ணி பாருங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.